கங்கை இங்க வந்தாகணும். இல்லாத போனால் கங்கா தீர்த்தத்தினால மட்டிலும்தான் இவர்கள் உத்தாரணம் ஆவார். அதை தெரிஞ்சு கொண்டார், திரும்பி வந்துட்டார். சகர சக்கரவர்த்தி யாகத்தை பூர்த்தி பண்ணினார், பரலோகம் போயிட்டார். அம்சுமான் பட்டாபிஷேக்தமாகி ராஜ்யபாரத்தை ஏத்துனுட்டான். பிதிர்காரியத்தை நிறைவேற்ற முடியல. காலாந்தரத்தை காலகதி அடைஞ்சுட்டான் அம்சுமான். 60,000 பிதிர்கள் கரையேறாதபடியே கடக்கார்கள். அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் வம்சத்துல சில பேர்கள் வந்து ஒத்துருமே அந்த காரியத்தை நிறைவேற்றாதபடியே இருக்கும் பொழுது பகீரதங்கிற மகாத்மா வந்தான். தன்னுடைய பிதிர்கள் கரையேறாம இருக்கிறார்கள்ங்கிறது அவனுக்கு கர்ண பரம்பரையாவே தெரிஞ்சிருக்கு இல்லையா? கரையேற்றாது போனார்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிதிர்காரியத்துல அலட்சியம் இல்லை. ராஜ்ய நிர்வாகம் பிதிர்காரியம் இது ரெண்டும் இருக்கும் பொழுது கங்கையை கொண்டு வருதுன்னா அதுல ஈடுபட்டால் இது நடக்கல, இதுல ஈடுபட்டா அது நடக்கலைங்கிறதான் காரணம். ராஜா நினைச்சாம் முதல் இந்த ராஜ்யத்தை மந்திரிமார்களிடத்துல ஒப்படைச்சு விட்டு அதை செஞ்சு முடிச்சுதான் மற்ற காரியங்களை கவனிக்கிறது என்ன நினைச்சு தபசுக்கு போயிட்டார் பகீரதன். கோரமான தபசு பண்ணினார். பிரம்மதேவனை பிரத்யட்சமாக பார்த்தார். லோகநாதனான பிரம்மதேவனிடத்துல இருந்து கங்காதேவிய கேட்டார், லோகத்துக்கு வரணும்னு. லோகநாதன பிரம்மா சொல்லிவிட்டா எல்லா தேவதைகளும் சொன்னத்தை கேட்பா. கங்காதேவியும் வரேன்னு ஒத்துனுட்டாள். வரேன்னு சொல்லும் பொழுதே அவள் சொல்றாள், நான் இதுவரையிலும் சுத்தமா இருக்கேனே, பூலோகத்துக்கு நான் வந்துட்டேனானால் பாவிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுவா, சாக்கடைகள்லாம் என் மேல வெட்டி விடுவா, பிரேதங்கள் எல்லாத்தையும் என் மேல தூக்கி எறிவா, அவரவர்கள் சௌராதிகள் பண்ணிண்டி கேசங்கள்லாம் கொண்டு எறிவா, இவ்வளவு என்ன அலங்கோலப்படுத்திடுவாளே, நான் சுத்தமா இருக்கேனே, உனக்கு சம்மதம் தானா என்ன கூப்பிடுறையே அப்படின்னு அழுதாளாம் கங்காதேவி. பூமிக்கு வரமாட்டேன்னு. அப்பொழுது பகீரதன் உன்னைன்னு சொன்னான், நீ இதெல்லாம் நினைச்சுண்டு வரமாட்டேன்னு சொல்றையே, ஆனால் நீ வந்துட்டையான ஹரிபாத தீர்த்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரமபாகவதாள்லாம் வந்து உங்ககிட்ட ஸ்நானம் பண்ணுவா. அவர்கள் ஸ்நானம் பண்ணினால் தேஷ்வாஸ்தே ஹகபிது ஹரிஹி, அவர்கள் சோப்பு கீப்பு போட்டா கங்காஸ்தானம் நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, என்ன ஜில்லுன்னு இருக்கு, இது மாதிரி இருக்குல்ல சார், நம்ம ஆறுலாம் அப்படி இருக்குல்ல சார் என்று சொல்லிட்டு குடிக்க மாட்டா. அவர்கள் ஸ்நானம் பண்ணும் பொழுதே பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணஹா கிருஷ்ணமாராதயாமி சகல கலுஷபங்கே சர்வ ஸ்வர்கசோபான சங்கே தரள தரதரங்கே தேவி கங்கே பிரசீதே என்று சொல்லிக்கொண்டே ஹரிஹி 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 என்று குளிப்பாளே. அவர்கள் நடமாடுற கோயிலாச்சே, அவர்களுடைய ஹிருதயத்தில் ஹரி இருக்கானே, அவர்கள் வந்து தீர்த்தமாடுவார்கள். ஹே கங்காதேவி, பாகவத ஸ்பர்சம் உனக்கு வேணும்னு பாக்கியம் இருந்ததுன்னா வானா. உடனே அப்படியே தாரையா கொற்றாளாம். இவ்வளவு வேகமா கொற்றது பாகவத ஸ்பர்சத்துல உள்ள ஆசையினால. எந்த யார் வரே, ஆனால் என்ன தாண்டனுமே பகீரதா, பூமி கீழே இறங்கி விடுவள், அவள் வேகமா வர என தாங்கணுமே அப்படின்னாள். அவள் எப்பொழுது ஒரு பாகவத ஸ்பர்சத்துக்காக வராளோ ஒரு பரம பாகவதர் முதல் தலை கொடுக்கிறேன்னாராம். வைஷ்ணவானாம் யதா சம்பு, இது நம்ம சித்தாந்தம். முதல் தன் தலையை கொடுத்தார் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய சிரசுல அப்படியே விழுந்தா கங்காதரன். சில சமயம் இப்படி ஹரித்வார் போவேன், அப்பொழுதும் அநேகமா மே மாசமா இருக்கும், அக்ஷய திருதிக்கு தான் போவேன். அப்படி போகும்பொழுது நான் கங்காதரனா இல்லையே அப்படின்னு ஒரு குறை எனக்கு வந்துடும். அந்த தலையை உள்ள விட்டு ஸ்நானம் பண்ணும் பொழுது தலை எடுக்க மனசே வராது. என்ன சுகம் என்ன சுகம், அந்த கங்கையினுடைய ஒரு குளிர்ச்சி, அது எவ்வளவு பவித்திரமா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். இதை முதல்ல அனுபவிச்சவர் கங்காதரன். கங்கையை ஏன் விடலேனார், கங்கைக்கு ஏதோ கர்வம் வந்துடுத்து, அதனால ஜட்டாபாரத்தால கட்டி விட்டார் அப்படின்னு கதை சொல்லுவா, இருக்கலாம். ஆனால் இவருக்கு கங்கையை விட ஆசை இல்லை.
இல்லாத போனா அப்புறம் பார்வதி பிரணய கலகம் வேற வருவானே சொச்சம். இவருக்கு கங்கையை விடுறதுக்கு மனசாகல. கங்கா கௌரி கலகம்னு ஒரு நாடகம் உண்டு சம்ஸ்கிருதத்துல, ஒரு காவியம் கூட உண்டு. ஏன் வருவானே? கங்கையை அப்படியே தரிச்சேண்டு கங்காதரனா இருக்கிறார். பொட்டு கங்கை வெளியில வரல. பூய சம்புஜடா விபூஷணமணிகி ஆதிசங்கரர் கங்காதரனுடைய கங்கையில ஒரு மணி சாத்தியன்றது மாதிரி ஸ்படிக வர்ணமான கங்காதேவி ஜொலிக்கிறாளாம். அவருடைய சிரசுல ஒரு ஓரத்துல சந்திரன், அதை சுத்தி வளைச்சு கட்டின நாகம், ஒரு ஓரத்துல கங்கை தரிச்சிருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து கிரீடம் மாதிரி இருக்கு. நல்ல பவழ கிரீடம் மாதிரி இருக்கு அவருடைய செஞ்சடை. இதெல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு ரத்தனங்கள் பறிச்சதுமா. கங்கையும் நல்ல வெள்ளையாச்சே கங்கை. அத மணின்னா வர்ணிக்கிறார் சங்கரர். மணி போல ஜலிச்சென்றிருக்க. இவர் தேடுறார், நான் கங்கைக்காவது அவசு பண்ணினேன், சிவபெருமான் எண்ணிக்கை எண்ணெய் தேய்ச்சிண்டாரோ இல்லையோ, அவருடைய ஜடையில பட்ட ஜலம், பொட்டு ஜலம் வெளியில வரலி, அப்படியே உஞ்சி விடுத்தே. அவ்வளவு உஷ்ணமா இருந்திருக்கா அவருடைய தலை. பொட்டு ஜலம் வராதா என்று நினைச்சு சிவபெருமான குறிச்சு தபசு பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொஞ்சமாவது கங்கையை விடுங்கள் அப்படின்னதும் அவ்வளவு தாரையை வச்சேன்னு ஒரு பொட்டு கங்கையை வெள்ள விட்டார். அந்த கங்கையே துள்ளி ஓடி வராள். சிவபெருமானுடைய அலக பாரம் கேசம், அந்த கேசங்களை ஆனந்த எதி இதி அலகநந்தா. அலகம்னா கேசம் அர்த்தம். அந்த கேசத்தை ஆனந்தப்படுத்துறதுனாலே அலகநந்தான்னு பேரு. மந்தாகினீதி திவி போகவதீதி விஷ்ணுபதினு பெயர், மந்தாகினின்னு பெயர், அப்புறம் அலகநந்தான்னு பெயர். பதரிகாசிரமத்தில இருந்து கேதாரநாத்தில இருந்து ஹரித்வார் வரையிலும் அலகநந்தான்னு பேர். ஜிலு 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 ஜிலுன்னு ஓடி வரா. அதுக்கு மந்தாகினின்னு பெயர். ஓடி வரா. கங்கேன்னு எங்க பெயர்னா ஹரித்வாரத்துலதான் பூஸ்பர்சமாகறா. ஏன் அதெல்லாம் பூமி இல்லையா? அதெல்லாம் தேவ பூமின்னு வர்ணிச்சிருக்கிறாங்க காளிதாசன் குமார சம்பவத்துல. தேவர்கள் தான் நடமாட முடியுமா ஒரு காலத்துல. பூமிங்கிறது ஹரித்வாரம். ஹரித்வாரத்திலேந்து ஹரித்வாரத்துல எப்பொழுது வராளோ அங்க ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்ண நாம எல்லாம் போகிறோங்கிறது அப்புறகட்டம். தேவாலாம் கூட வராளாம். ஹரித்வாரே யதா யாதா தேவி விஷ்ணுபதி சுபா ததேவ தீர்த்த பிரவரம் சுராணாமபி துர்லபம் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. அந்த ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்ண தேவர்கள் கூட ஆசைப்பட்டு வரார்கள். அப்படின்னு ஹரித்வாரத்துக்கு வந்து சேர்கிறாள். காம்னா பூமி. பூமியை அடைஞ்சதுனால கங்கா அப்படின்னு ஆச்சு. கங்கையகா ஆனவள் இப்ப ஓடி வராள். ஓடி வரும்போது சின்ன குட்டி ஓடி வரா, துள்ளி ஓடி வராள். ஏனால் கிரிகூட்டாத் ஹிமாச்சலாத் கிரிகூட்டாத் கிரிகூடம் விலுடந்தி பாரதம் அபிவருஷம் ஜலதிம் அபிப்பிரவிசதி யஸ்யாம் ஸ்நானார்த்தம் ஜாகச்சதः பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. துள்ளி துள்ளி ஓடி வராள். சரணத்துல போட்டு நூபுரம் கலகலன்னு சப்தம் கொடுக்க எப்படி ஓடி வராளோ ஒரு கன்னிகை, அது போல ஓடி வராள். ஓடிடும் போது விஷமம் ஜாஸ்தி பண்ணுவலாம். அங்க ஜன்ஹுங்கிற ஒரு தாத்தா ராஜரிஷி அவர் ஆசிரமம் போட்டுன்னு ஏதோ ஹோமம் பண்ணின்னு இருக்கார். இப்படி வந்தவள் அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் எட்டி பார்க்கலாம் என்று நினைச்சு பகீரன் தான் முன்னாடி போறான். இவர் ஆசிரமத்துக்கு உள்ள புகுந்து அடிச்சு பார்த்தா இந்த ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அக்னியெல்லாம் அணைஞ்சுடும் பொழுது குபுன்னு இங்கேன்னு வந்தால் இவர் பார்த்தார். சமுத்திரத்தை குடிச்ச அகஸ்தியருக்கு நான் சலையோ? அவர் சமுத்திரத்தையே குடிச்சதுக்கு நான் இந்த கங்கையை குடிக்க மாட்டேனோ எடு நினைச்சிருந்தார். அந்த கங்கையை எடுத்தார். அச்சுதாய நமஹா, அப்புறம் அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. தீர்த்தம் இல்லையா? தீர்த்தம் இல்லை. பகீரதம் பார்த்தான், தீர்த்தம் வல்ல, ஆசிரமத்துக்குள்ளதான் போறது. வல்லியேனது மறுபடியும் நான் ஆசிரமத்துக்கு வந்தான். ஜன்னுகு மகரிஷியை பார்த்து நான் பிதிருக்காரியமா கொண்டு போறேன், கொஞ்சம் தீர்த்தத்தை விடுங்கோ அப்படின்றது. அப்படி காதை ஆட்டினாரா, காதுல இருந்து விழுந்தாளாம். கேட்க விழுவது மறுபடியும் பிரவாகமா ஓட ஆரம்பிச்சாள்.
ஜன்ஹோ மகரிஷேரியம் கன்யா. இப்போ என்ன ஆச்சு, அவள் கொட்டங்கள்லாம் அடங்கி எடுத்து தகப்பனார் பின்னாடி ஒரு பொண்ணு எப்படி லட்சணமா போவளோ அதுபோல பகீரதன் முன்னாடி போக அவள் பின்னாடி வராள். அதனால் பகீரதனுடைய பெண்ணாயிட்டாள், அதனால பாகீரதின்னு பெயர். ஜன்ஹுனுடைய பெண்ணாயிட்டாள், அதனால ஜான்கவின்னு பெயர். பகீரதனுடைய பெண்ணாகி பின்னாடி போறாள். ஜன்ஹோ மகரிஷேரியம் கல்யாகா. இயம்ங்கிறது நமக்கு கிடைச்சுட்டதுனால சொல்றது. பூமியில பாரத தேசத்திலே நம்ம போனா போய் கங்கையில ஸ்நானம் பண்ணலாமே என்று கிடைச்சுட்டாலே. இயம் கல்மஷகாரிணி பகவதி பாகீரதி பாதுனக. அந்த கங்கா பிரவாகம் சாகரம் வழியாக பாதாளத்தில் பிரவேசிக்க பஸ்மீபூதர்களான 60,000 சாம்பல் முட்டுகளையும் அது நினைச்ச அடுத்த க்ஷணம் அவர்கள்லாம் உத்தம அட்சயமான லோகத்துக்கு போய் சேர்கிறார்கள். சொல்றார், சாம்பல் முட்டா போயிட்டு அதுல போய் கங்கா தீர்த்தம் பட்டதுமே அவர்கள்லாம் உத்தமமான அட்சய லோகத்தை அடைஞ்சிருப்பாள். ஆனால் புத்திபூர்வமாக ஒருவன் ஜீவ தசையில இருக்கிற காலத்துல கங்கைக்கேன்னு சென்று அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணுவான். ஆனால் அவன் எவ்வளவு பரம பவித்திரமாக ஆவான், சர்வ பாபங்களும் நிவிருத்தி ஆகும், எப்பேற்பட்ட அட்சயமான புண்ணியமான பதத்தை அடைவான் அப்படிங்கிறது கேட்கவும் வேண்டுமா என்று சொல்லி கங்கையினுடைய மகாத்மியத்தை ராத்திரி பூரா விஸ்வாமித்திரர் சொல்லின்னு இருக்க. கதை கேட்கறதுல மன்னர்களா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ராத்திரி பூரா தூங்கி வழியாம குற்றா குற்றான்னு உட்கார்ந்து இம் கொட்டு கேட்டு இருக்கலாம். இவர் கதையை கேட்டுருக்காளாம் கங்கா மகாத்மியத்தை. விஸ்வாமித்திரர் எப்படி சொல்லிட்டு இருக்கிறார்னால், இந்த கதை கேட்கிற குழந்தையினுடைய பாத தீர்த்த மகாத்மியம் தானே அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காராம் அவர். ராமர் எப்படி கேட்கிறார்னா, நம்முடைய மூதாதையர்களுடைய சரித்திரம் இல்லையா என்று கேட்டிருக்காராம் அவர். சரித்திரத்தினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், பிதிருக்காரியத்திலே அவ்வளவு ஸ்ரத்தை காட்டணும். இது மகாலயபட்சம் இல்லையா? ஸ்ராத்தாதி புண்ணிய காலங்கள் வரும்பொழுது இந்த கங்காவதரணத்தை படிக்கிற வழக்கம். பிராமணால் சாப்பிடும் பொழுது கங்காவதரணம் படிச்சா பிதர்களுக்கு அட்சய திருப்தி. மகாலயபட்சத்துல இந்த சரித்திரத்தை ஒழிக்காம சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். இதை கேட்டோம்னால் நம்முடைய பிதர்கள்லாம் அட்சய திருப்தியை அடையிறார்கள். ராமகதையினாலேயே அட்சயமான திருப்தியை அடையிறா. அதை விட அந்த ராமனே கேட்டான் பிதர்களுடைய உஜ்ஜீவனத்தை நிகழ்த்துக்காக சொல்லணும்னே சொன்னேன் இந்த சரித்திரத்தை. அதானே சொல்றா ரிஷிகள்லாம். எதுக்காக சொல்றா? ராமகதையில மத்தியில கொண்டு இந்த சரித்திரங்கள்லாம் சொல்றா. கங்கையாகிய புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகாத்மியமும் இதுல வருது. பிதிர்காரியங்களிலே அலட்சியம் பண்ணாம எவ்வளவு ஸ்ரத்தையோட நாம் இருக்கணும் அப்படிங்கறதும் இதுல வருது இல்லையோ? ராத்திரி அங்க தங்கி விட்டு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு மேல போகிறார். விசாலாங்கிற நகரத்துக்கு வந்து சேருகிறார். சுமதிங்கிற ராஜா அங்க இருக்கிறான். சூரிய வம்சத்து ராஜாதானவன். ராமலட்சுமணர்களை விசேஷமாக கௌரவிச்சான். விஸ்வாமித்திரரையும் பூஜித்தான். அவனுடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது விதேக தேசம் மிதிலா நகரத்தினுடைய சமீபம் கௌதமாசிரமம் வந்துடுது. அந்த ஆசிரமம் ரொம்ப அழகாக நன்றாக நடந்துட்டு இருந்த ஆசிரமம். ஆசிரமத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கௌதமர் போயிட்டார். அந்த இடத்துல இல்லை, மகர்ஷிகள் எல்லாருமே போயிட்டா அப்படின்ன போதிலும் கூட, ஜனசஞ்சாரம் இல்லைன்ன போதிலும் கூட, அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு சாநித்தியம், ஒரு பவித்திரத்தை, ஒரு மங்களம் அது அப்படியே ஜொலிக்கிறதா. ஏன்னா அவ்வளவு தபசு, அவ்வளவு புண்ணிய காரியம் அங்க நடந்திருக்கு. அதனுடைய பெருமை, அதனுடைய பரிமளம் இன்னமும் வீசின்னு இருக்கு. ஆசிரமங்கள்லாம் பிஞ்சு கிஞ்சு போயிடுது. யாரும் ஜன நடமாட்டமே இங்க இல்ல, ஒருத்தரும் இருக்கிறது இல்லை. இது ஏதோ பெரிய மகாத்மா இருக்கக்கூடிய ஆசிரமா இருந்து அவர் இதை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்னு அனுமானிச்சுட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உடனே மகரிஷி விஸ்வாமித்திரரை பார்த்து, மகரிஷே இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு கேட்டதும் உடனே விஸ்வாமித்திரர் கொஞ்சம் ஆலோசிக்கிறார். ஹந்த அப்படிங்கிறார். ஹந்தன்னா வாக்கியாரம்பம், கேதம், வருத்தம்.
ஒரு சொல்ல அந்தோ, தமிழ்ல அந்தோ அப்படிங்கிறோம் இல்லையா, இது ஹந்தங்கிற பதத்தையும் தான் வந்திருக்கு. அந்தோ ஏன்னா தெய்வேன துரனுஷ்டிதம். இப்படி தெய்வாதீனமாக ஒரு அசம்பாவிதம் நடந்துடுத்தோ. ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய கதை இல்லை இது. ஆனால் இந்த குழந்தையால் தான் க்ஷேமம் உண்டாகணும் அந்த ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொன்னா சொல்லித்தானே ஆகணும். அதனால சொல்ல தொடங்கினார், இது கௌதமருடைய ஆசிரமம். அப்பா, இங்க பெரிய பிரம்ம ரிஷி கௌதமர் தபசு பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய தபசை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் இந்திரன். அவருடைய தபசை எவ்வகையிலையும் கெடுக்க முடியல. தேவர்களை பூஜை பண்றதுதான் தேவர்களை பூஜை பண்றதுக்கான இடம் தான் தபோவனம். ஆனால் அந்த தபோவனம் எப்படி இருந்ததுன்னா, தேவர்கள் கௌதமரை பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறார். தேவதைகளால பூஜை பண்ணப்பட்டிருந்தது, அப்பேற்பட்ட ஒரு பெருமையோடு இருந்தது. சந்தர்ப்பத்தில தேவேந்திரன், மாயாவியான தேவேந்திரன் கௌதமரை போலேயே ரூபம் தரிச்சன் வந்து அகல்யை ஏமாத்தி கெடுத்து விட்டான்.